இயேசுஸ் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களுங்க. இது இந்த டயரெல்லாம் பார்க்குறீங்களா? நல்லா பாருங்க. ஆனால் அந்த டயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அநேக டூ வீலர் டயரு, சைக்கிள் டயரு, வீல் டயரு, லாரி டயரு, விமான நிறைய டயர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுலேருந்து என்ன கருத்து நம்ம சொல்ல போகிறோம்னா பாருங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 43லேருந்து நம்ம கடைசி 46 பார்க்கும் பொழுது ஆகாபு எலியா இருந்தாங்க. ஆனால் ஆகாபுக்கு முன்பாக எலியா ஓடுறாரு பாருங்க. எலியா என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். யாரு? ஆகாப் வந்து குதிரை ஓட்டி ஓடுறாரு. அவருக்கு முன்பாக எலியா தேவ மனுஷன் எப்படி ஓடுறாரு பாருங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேல் ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். இன்னைக்கு அநேக பேர் வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. ஹெல்மெட்டு மாட்டிக்கோங்க. ஹெல்மெட்டு மாட்டி உள்ள ஹெட்செட்டு போட்டுட்டு போகும்போது நம்ம கவனம் போயிடலாமல் இதனால விபத்தை நம்ம உண்டாக்கிறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படிந்து நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகாபு மழை பெய்யாதபடி எலியா ஜெபித்த ஒரு மனிதன் தான் கருத்தாய். ஆனால் வேதாகமத்திலிருந்து ஆமோஸ் 4வது அதிகாரம் 7 சொல்லுகிறது, இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. இன்னைக்கு அப்படி நாம் இருக்கக்கூடாதுங்க. நீங்களும் நானும் ஒரு செழிப்புள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் இல்லைங்களா? ரொம்ப கவனமாக நம்ம வாகனத்தை ஓட்டுங்க. நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, பிரயாணத்தில் படுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறையா. தேவனே, பாதுகாத்து கொள்ளும் தேவ தூதர்கள் அனுப்பி முன்னு பின்னு கட்டிட்டு பாதுகாத்து கொள்கிறார்கள். நடந்து போகிற பிள்ளைகள், வாகனத்தில் போகிற பிள்ளைகள், பஸ்ஸில் போகிற பிள்ளைகள், விமானத்தில் போகிற பிள்ளைகள், ஆண்டவரே ட்ரெயினில் போகிற பிள்ளைகள், காரில் வாகனத்தில் போகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீங்கள் நடத்துகிறார்கள். அப்படி செய்ய போகிற காத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் எல்லாத்தையும் விலைக்கு காப்பார் என்று வார்த்தை முடியும். இது காத்து வழி நடத்த போகிற தெய்வுக்காக சுத்திரம் மகிமைப்படுகிறார்கள். ஒவ்வொருடைய பிரயாணத்தில் வீடு பத்திரமா போயிட்டு இது கிருபை மட்டுமே தாங்கிறதுக்காக சுத்திரம் காத்துக்கொள்ளும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.